நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷுவா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. கடைசி காலத்தில் தேவன் தேடும் வாலிபனா நீ? கர்த்தருக்காக எழும்பி பிரகாசிக்க ஆசைப்படுகிறாயா நீ? கடைசி காலத்தில் பாவத்தில் விளைவிக்கும் பிசாசின் தந்திரங்களை அழிக்க ஆயத்தப்படுகிற வாலிபனா நீ? ஜாஷ்வா டிவி மற்றும் தீர்க்க தரிசன சந்ததி சர்வதேச ஊழியங்கள் வழங்கும் தீர்க்க தரிசன சந்ததி நேரம். தரிசனம் தேவை, தெய்வ தரிசனம் தேவை, தேசத்தை சுதந்தரிக்க தரிசனம் தேவை. இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு வழங்குபவர்கள் நாதன் டிம்பர்ஸ் துணை நிறுவனமான நாதன் பர்னிச்சர். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தினாலும் ஜாஷ்வா டிவியில் எழுந்திருக்கிற தேவ பிள்ளைகள் உங்கள் யாவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். கடந்த ஜூலை மாதம் முழுவதும் ஆண்டவர் நம்மளை கண்ணின் மணி போல பாதுகாத்து நம்முடைய தேவைகள் எல்லாவற்றும் சந்தித்தார். இக்கட்டிலே தேவனே நமக்கு துணையாயிருந்தார். இதுவரைக்கும் காத்த தேவன் இந்த புதிய மாதத்தில் இந்த 2வது தேதியில் கர்த்தர் நம்மளை அழைத்து கொண்டு வந்திருக்கிறார். எத்தனை பேர் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணிருக்கேன். அல்லேலூயா. அவருடைய நாமம் பலத்த துருகம், நீதிமான் அதற்குள் ஓடி சுகமாயிருப்பான். எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, இந்த 8வது மாதத்தில் கர்த்தர் நம்மளை கொண்டு வந்திருக்கிறார். அவருடைய சமூகத்தில் இருந்த வண்ணமாக கண்களை மூடி பயபக்தியாய் கர்த்தர் நம்மத்திலே உலாவுகிறார். ஆண்டவர்கிட்ட ஒரு வார்த்தையை சொல்லுங்க. ஆண்டவரே, யுத்தம் உம்முடையது. ஆண்டவரே, உம்முடைய பிரசன்னத்தில் நாங்கள் அமர்ந்திருந்து நீர் எங்களுக்காக, என்னுடைய குடும்பத்திற்காக, என்னுடைய பிள்ளைகளுக்காக, என்னுடைய வியாபாரத்திற்காக, என்னுடைய எல்லா காரியத்திற்காகவும் நீர் யுத்தத்தை நடப்பிப்பீர் என்று சொல்லி எல்லாரும் கண்களை மூடி தேவ பிரசன்னத்தில் அமர்ந்திருப்போம். பயத்தோடும் பக்தியோடும் கர்த்தருக்கு முன்பாய் நாம் ஆராதனை செய்ய போகிறோம். தகப்பனே, உங்கள் பிரசன்னத்தில் நாங்கள் அமர்ந்திருக்கும்படியாய் ஆண்டவரே, இந்த புதிய மாதத்தில் இந்த தேதியிலே உங்களுடைய சமூகத்திலே வந்து காத்திருக்கும்படியாய் இதோ நாங்கள் வந்திருக்கிறோம். எங்கள் கர்த்தர் எங்களை பலப்படுத்துவீராக, எங்களை தைரியப்படுத்துவீராக. உங்கள் பிரசன்னத்தில் அமர்ந்திருந்து ஆண்டவரே ஸ்தோத்திரம், நீர் செய்யும் யுத்தத்தை காணும்படியாக நாங்கள் வந்திருக்கிறோம். எங்களுக்கு கர்த்தர் ஒரு விஷயம், உந்தன் பிரசன்னத்தில் அமர்ந்திருந்து நீர் செய்யும் யுத்தம் காண்பே. உந்தன் பிரசன்னத்தில் அமர்ந்திருந்து நீர் செய்யும் யுத்தம் காண்பே. என் பலத்தினால் ஒன்றும் ஆகாது, என் சுயத்தினால் ஒன்றும் நடக்காது. என் பலத்தினால் ஒன்றும் ஆகாது, என் சுயத்தினால் ஒன்றும் நடக்காது. உந்தன் பிரசன்னத்தால் கூடுமே, உந்தன் பிரசன்னத்தால் கூடுமே. கைகளை உயர்த்தி சொல்லுவோம். யெகோவா மோசேனோ என்னை மீண்டும் கட்டுகின்றீர். யெகோவா சபையோ என்னை ஆளுகை செய்கின்றீர். யெகோவா மோசேனோ என்னை மீண்டும் கட்டுகின்றீர். யெகோவா சபையோ என்னை ஆளுகை செய்கின்றீர். நீர் இல்லாமல் ஒன்றும் இல்லையே, என்னை தள்ளாமல் சேர்த்து கொண்டிரே. நீர் இல்லாமல் ஒன்றும் இல்லையே, என்னை தள்ளாமல் சேர்த்து கொள்வீரே. உந்தன் பிரசன்னத்தில், உந்தன் பிரசன்னத்தில் அமர்ந்திருந்து நீர் செய்யும் யுத்தம் காண்பே. உந்தன் பிரசரப்பாலா காட்டாஸ் அமர்ந்திருந்து நீர் செய்யும் யுத்தம். எல்லாரும் கையை உயர்த்தி பலத்தினால், என் பலத்தினால் ஒன்றும் ஆகாது, என் சுயத்தினால்
சத்தமா என் பலத்தினால் ஒன்றும் ஆகாது, சுயத்தினால் ஒன்றும் நடக்காது, உங்க பிரசன்னத்தால் கூடுமே, உங்க பிரசன்னத்தால் சொல்லுவோம். உம் வல்லமைக்கு முன்பாய் ஆண்டவரே இந்த உலகில் ஒன்றுமே நிற்பதில்லை ஆண்டவரே. உம்முடைய மகத்துவங்களுக்கு முன்பாக இந்த உலகத்தில் ஒன்றும் எதிர்த்து நிற்கவும் முடியாது. உம்முடைய மகத்துவத்திற்கு முடிவும் கிடையாது ஆண்டவரே. உம் வல்லமையில நாங்கள் வந்து நிற்கிறோம். உம்முடைய மகத்துவத்தின் எல்லையிலே நாங்கள் வந்து நிற்கிறோம். உம்மை பாடி உம்மை துதித்து உம்மை ஆராதிக்க வந்து நிற்கிறோம். ஒரு விசையாய் பலப்படுத்துவீராக. உம் வல்லமைக்கு முன்பாய் ஒன்றும் நிற்பதில்லை, மகத்துவத்திற்கு முடிவு என்றும் இல்லை. உங்க வல்லமைக்கு முன்பாய் ஒன்றும் நிற்பதில்லை, உம் மகத்துவத்திற்கு முடிவு ஒன்றும் இல்லை. வாசிக்கேனோ அப்பா, எங்களை மீண்டும் கட்டுகிறவரே, எங்களுடைய நீதிய வெளிச்சத்தை போல் ஆக்குகிற வாசிக்கேனோ, எங்களை மீண்டும் தட்டி எழுப்புகிற ஓசேனோ, உண்மை நாங்கள் உயர்த்துகிறோம். ஒரு விசையா இந்த மாதத்திலே உங்களுடைய பிரசன்னத்திலே வந்து அமர்ந்திருக்க ஓ லாப்ரா காச்சாலாயா. மீண்டும் எல்லாரும் கைகளை உயர்த்தி ஏகோவா ஓசேனோ என்னை மீண்டும் கட்டுகின்றி, ஏகோவா சபையோ என்னை ஆளுகை செய்கின்றே. நீர் இல்லாமல் ஒன்றுமில்லையே, என்னை துள்ளாமல் சேர்த்துக் கொள்கிறே. நீர் இல்லாமல் ஒன்றுமில்லையே, என்னை தள்ளாமல் சேர்த்துக் கொள்வீரே. உன் பிரசன்னத்தில் அமர்ந்திருந்து நீ செய்யும் யுத்தம் காண்பே. எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். உந்தன் பிரசன்னத்தில் அமர்ந்திருந்து நீர் செய்யும் யுத்தம் காண்பேன். என் பலத்தினால் ஒன்றும் ஆகாது, என் சுயத்தினால் ஒன்றோ அப்பா இந்த பலத்தினால் எங்கள் பலத்தினால் ஒன்றும் ஆகாது, சுயத்தினால் ஒன்றும் நடக்காது, உங்க பிரசன்னத்தா கூடுமே. எல்லாரும் கையை உயர்த்தி உங்க பிரசன்னத்தா கூடுமே. மலைகள் பர்வதங்கள் மெழுகு போல உருவும், தடைகள் ஒவ்வொன்றா என் மேலிருந்து விலகும். மலைகள் பர்வதங்கள் மெழுகு போல உருவும், தடைகள் ஒவ்வொன்றா என் மேலிருந்து விலகும். ஏகோவா ஓசேனோ என்னை மீண்டும் கட்டுகின்றீர், ஏகோவா சபையோ என்னை ஆளுகை செய்கின்றீர். ஏகோவா ஓசேனோ என்னை மீண்டும் கட்டுகின்றீர், ஏகோவா சபையோ என்னை ஆளுகை செய்கின்றீர். இந்த பிரசன்னத்தால் கூடுமே. எல்லாரும் சொல்லுவோம். உங்க பிரசன்னத்தால், உங்க பிரசன்னத்தால் கூடுமே. உங்க பிரசன்னத்தால், உங்க பிரசன்னத்தால் கூடுமே. உங்க பிரசன்னத்தால் கூடுமே. மீண்டும் சொல்லும். உங்க பிரசன்னத்தில், உங்க பிரசன்னத்தில் அமர்ந்திருந்து நீ செய்யும் யுத்தம் காண்பே. அமர்ந்திருக்கோம்,
யுத்தத்தை பார்ப்போம். உங்க பிரசன்னத்தில் அமர்ந்திருந்து நீர் செய்யும் யுத்தம் காண்பே. என் பலத்தினால் ஒன்றும் ஆகாது, என் சுயத்தினால் ஒன்றும் நடக்காது. எங்கள் பலத்தினால் ஒன்றும் ஆகாது, சுயத்தினால் ஒன்றும் நடக்காது. உங்க பிரசன்னத்தால் கூடுமே, உங்க பிரசன்னத்தால் கூடுமே. சொல்வோம் வாழ்வே வழியே போற்றுகின்றோம், உம்மை வணங்குகின்றோம். சொல்லுவோம் வாழ்வே வழியே போற்றுகிறோம், உம்மை புகழுகின்றோம். நம்பத்தக்க தகப்பனே உம்மைத்தானே நம்பி உள்ளேன். சத்தத்தை உயர்த்தி நம்பத்தக்க தகப்பனே உம்மைத்தானே நம்பி உள்ளேன், உம்மைத்தானே நம்பி உள்ளேன். நம்பத்தக்க தகப்பனே உம்மைத்தானே நம்பி உள்ளேன், நம்பத்தக்க தகப்பனே. உமக்கொப்பானவர் யார், உமக்கொப்பானவர் யார், உமக்கொப்பானவர் யார், உமக்கொப்பானவர் யார். வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார். வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார். மீண்டும் சொல்லுவோம் வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார். மோசே செங்கடலை கலந்து சென்று செங்கடல் மூடின உடனே அவர் சொல்லுகிறார், கர்த்தாவே தேவர்களில் உமக்கு ஒப்பானவர் யார், வானத்திலும் இந்த பூமியிலும் பலஸ் கதூஷ்டஸ். உமக்கு ஒப்பானவர் யார், உமக்கு ஒப்பான தேவன் யார்? நீர் மனிதர்களோடு வாசம் பண்ணுகிறவர், நீர் மனிதரோடு கூட இருக்கின்றவர், பாவியாக எங்களையும் பராமரித்து நடத்துகிறவர். தகப்பனே உமக்கு ஒப்பானவர் உமக்கு ஒப்பான தெய்வம் யார்? நீரே பரிசுத்தர், எங்கள் மத்தியிலே செய்வாடுகிறவரே நாங்கள் உயர்த்துகிறோம். We need your presence of love. We praise you, Lord. We worship you, Lord. நாங்கள் உயர்த்துகிற கொஞ்சம் வாயை திறந்து அப்பாவுடைய திருநாமத்தை சொல்லி, தகப்பனே யெகோவாயிரே உமக்கு ஸ்தோத்திரம், யெகோவா ரஃபா உமக்கு ஸ்தோத்திரம். பரகாட்டா சகா பட்டாலா சீது சகா பட்டாயா. இந்த மாதத்தை பார்க்க வச்சிங்களே ஸ்தோத்திரம் ஐயா. போன மாதம் எத்தனை
எத்தனை பாவங்கள், எத்தனை உபத்திரவத்தை செஞ்சோம், எத்தனை விபச்சாரங்கள், அசுத்தங்கள், வேசித்தனங்கள். ஆனாலும் கர்த்தர் இரக்கமும் உருக்கமும் நீடிய சாந்தமும் உள்ளவராயிருந்து எங்களை நடத்துறீங்களே அப்பா. அதற்காக ஸ்தோத்திர. வாயை திறங்க, வாலிப பிள்ளைங்க வாய்களை திறங்க, அம்மாமார் வாய்களை திறங்க, தகப்பன்மார்கள் வாய்களை திறங்க. அவருடைய நாமத்தை நல்ல வாயை திறந்து நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. உண்மை நாங்கள் உயர்த்துகிறோம்ப்பா, நாங்கள் மேன்மைப்படுத்துகிறோம்ப்பா. நடத்தினீர், நடத்தினீர், மகிமைப்படுத்தினீர், பயன்படுத்தினீர், பாதுகாத்தீர், தப்புவித்தீர், பாவத்தை மன்னித்தீர், பரிகாரியாய் மாக்கினீர், பரிசுத்தமாய் மாற்றினீர், பரலோகத்திற்கு சொந்தக்காரர்களாய் மாற்றினீர். நன்றி, 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 நன்றி அப்பா, நன்றி அப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உம்முடைய மகிமைகளுக்காக நன்றி, நன்றி, நன்றி. வாயை திறந்து நல்ல ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அநேகருடைய ஸ்தோத்திரத்தினால் கிருபை பெருகும். அநேகூல் கத்து சபால காட்டலாசியா லப்ரு டகாது தேர பாக்கட்ட சமா. ஹல்லேலூயா. உமக்கு பாண்டவர் யார், உமக்கு பாண்டவர் யார், வானத்திலும் பூமியிலும் உமக்கு பாண்டவர். நல்ல பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட அந்த நல்ல நேரத்திற்காய் ஸ்தோத்திரம். இந்த மாதத்திலே முதலாவது வாரத்திலே உடைய சமூகத்தில் கடந்து வந்து தியானிக்க போகிறோம். பலப்படுத்தும், தைரியப்படுத்தும், பேசும் கேட்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரும் இரட்சகருமாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நேச நாமத்தில் ஜாஷுவா டிவியில் இணைந்திருக்கிற அன்பு தேவ பிள்ளைகளுக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலும் ஜாஷுவா டிவினாலும் தீர்க்க தரிசன தலைமுறை ஊழியத்தின் சார்பாகவும் உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். அல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் ஆசீர்வதிப்பார். பிரியமான தேவ பிள்ளைகளே, போன மாதத்தில் உங்களை சந்தித்தேன். இந்த மாதத்திலும் உங்களை சந்திக்க ஆண்டவர் காண்பித்த எல்லா நன்மைகளுக்காக, எல்லா இரக்கத்திற்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவராய் இருக்கிறார், அவர் நம்மளை ஆசீர்வதிப்பார். எனக்கு அருமையான வாலிபர்களே, எனக்கு அருமையான குடும்பத்தில் இருக்கிற பெரியோர்களே, சிறியோர்களே, ஆண்டவர் நம்மை ஒவ்வொரு நாளும் கண்காணிக்கிறார். நம்முடைய காரியங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் அறிந்திருக்கிறார். ஒருவேளை நம் வெளியிலே சிரிக்கலாம், இருதயத்தில் உடைக்கப்பட்டு என்னுடைய வாழ்க்கையில் இந்த பிரச்சனைகள் என்றைக்கு மாறும், என்னுடைய குடும்பத்தில் இந்த பிரச்சனை என்றைக்கு மாறும், என்றைக்கு கர்த்தர் என்னுடைய வாழ்க்கையிலே அற்புதத்தை செய்வார் என்று நீங்கள் எதிர்பார்க்கலாம். வேதம் எப்படியாக சொல்கிறது, அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் நடக்கிறது. ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே செய்கிற ஒவ்வொரு காரியத்தையும் அவர் நன்மைக்காக செய்து கொண்டிருக்கிறார். அவருடைய நாமத்திற்கு, அவருடைய ராஜ்யத்திற்கு முடிவே இல்லை. கர்த்தர் நம்மளை கண்காணித்து கொண்டிருக்கிறார். இந்த மாதத்திலே கர்த்தர் நம்மோடு பேசும்படியாய் ஆண்டவர் நமக்கு தந்த நல்ல ஒரு தேவ வார்த்தை. எபேசியருக்கு எழுதின நிருபம் 6வது அதிகாரம் 10வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். எபேசியர் 6:10. நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாகும்படி தேவனுடைய சர்வ ஆயுத வர்க்கத்தை தரித்து கொள்ளுங்கள் என்று பவுலாகிய அப்போஸ்தலன் எபேசு பட்டணத்திற்கு பரிசுத்த ஆவியானவருடைய அந்த ஒன்று தள்ளுதலின்படி அவர் எழுதி வைத்திருக்கிறார். அவர் என்ன எழுதியிருக்கிறார் அப்படின்னா, அந்த வசனத்திற்கு முன்பாக நீங்கள் வாசிப்பீர்கள் என்று சொன்னால், கடைசியாக சகோதரர்
சகோதரரே, மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனத்தோடும் அதிகாரத்தோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோக அதிபதிகளோடும் வானமண்டல பொல்லாத ஆவியின் சேனைகளோடும் உனக்கு போராட்டம் உண்டு. ஆகையால் தீங்கு நாளில் அவர்கள் எதிர்த்து நிற்கும்படி நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்கணும். அதனால தேவனுடைய சர்வ ஆயுத வர்க்கத்தை நீங்கள் தரித்து கொள்ளுங்கள். அப்போ எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, நாம் நம்முடைய வாழ்க்கையிலே அன்பு வாலிப தம்பி, அன்பு வாலிப தங்கச்சி, இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டு இருக்கிற எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே நாம் கர்த்தரிடத்திலே பல காரியத்தை சொல்லுகிறோம். ஆண்டவரே, இந்த பிசாசு தந்திரமாய் போராடுகிறான். அன்னைக்கு தேவனை விட்டு அமீன் ஸ்தோத்திரம், கர்த்தருடைய ஆவியானவரை விட்டு, இயேசுவை விட்டு பிசாசு இந்த ஆதாமையும் ஏவாளையும் எப்படி பிரித்தான் என்று கேட்டால் தந்திரத்தினாலே பிரித்தான். அதுதான் இந்த எபேசுக்கு பரிசுத்த பவுல் மூலமாய் பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார், பிசாசு தந்திரத்தோடு எதிர்த்து நிற்க. அப்போ பிசாசோடு தந்திரத்தோடு ஒரு தெய்வ பிள்ளை, பிசாசின் தந்திரத்தோடு ஒரு வாலிப பிள்ளை, பிசாசின் தந்திரத்தோடு ஒரு வாலிப மகன் எதிர்த்து நிற்க வேண்டும் என்று சொன்னால், பிசாசின் தந்திரம்னா என்ன பாஸ்டர்? பிசாசு நம்மளை பாவம் செய்ய வைப்பான், பிசாசு நம்மளை விபச்சாரம் செய்ய வைப்பான், பிசாசு நம்மளை கர்த்தரை விட்டு பிரிப்பான், பிசாசு கண்களின் நிச்சயிலே நம்மளை நடத்துவான். இந்த பிசாசின் திராணியோடு, பிசாசின் தந்திரத்தோடு எதிர்த்து நிற்க வேண்டும் என்றால் சாதாரணமான ஒரு மனிதனால் எதிர்த்து நிற்க முடியாது, சாதாரணமான ஒரு தேவ பிள்ளையால் எதிர்த்து நிற்க முடியாது. அதுதான் பரிசுத்தவானாகிய அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் எபேசுவுக்கு சொல்லுகிறார், நீங்கள் தேவனுடைய சர்வ ஆயுதத்தின் வர்க்கத்தை தரித்துக் கொள்ளுங்கள். அப்படின்னா என்னன்னு கேட்டா, கர்த்தர் நமக்கென்று ஒரு உடையை வைத்திருக்கிறார், நமக்கென்று ஒரு ஆவிக்குரிய ஸ்பிரிச்சுவல் ட்ரெஸ்ஸை ஒன்று வைத்திருக்கிறார். இதை தரித்தவர்கள் மாத்திரம்தான் சத்துருவை எதிர்த்து நிற்க முடியும். இந்த சர்வ ஆயுத வர்க்கத்தை தரித்தவர்கள் தான் பிசாசின் மந்திர பில்லி சூனியத்திற்கு எதிர்த்து நிற்க முடியும். இந்த வர்க்கம், இந்த ஆயுதத்தை, இந்த ட்ரெஸ்ஸை தரித்தவர்கள் ஜபிக்கும் பொழுதுதான் பிசாசு ஒரு மனிதனை விட்டு, ஒரு தேசத்தை விட்டு, ஒரு பட்டணத்தை விட்டு, ஒரு குடும்பத்தை விட்டு அவன் வெளியேறுவான். அல்லேலூயா. அப்போ இந்த வசனத்தை குறித்து ஒரு சில வசனங்கள் 2 கொரிந்தியரின் புஸ்தகம் 10வது அதிகாரம் 4வது வசனத்தை நீங்கள் நான் வாசிக்க நீங்கள் கேளுங்கள். எங்களுடைய பேராயுதங்கள் மாம்சத்திற்கு ஏற்றவைகளாயிராமல் அரண்களை நிர்மூலமாக்குகிறதற்கு தேவ பலமுள்ளவைகளாயிருக்கிறது. கொரிந்தியருக்கு பவுல் சொல்றார், என்கிட்ட பேராயுதங்கள் இருக்கு. இந்த பேராயுதம் மனுஷன் வச்சிருக்கிறத போல அருவாள், ஈட்டி, கத்தி இதல்ல, மாம்சத்திற்கு எதுவானதல்ல. அரண்களை, சத்துருவின் அரண்களை நிர்மூலமாக்குகிற தேவ பலனாயிருக்கிறது. அதே எபேசியரின் புஸ்தகம் 6வது அதிகாரம் 13வது வசனத்தை வாசிங்கன்னா, ஆகையால் தீங்கு நாளிலே நீங்கள் அவைகளை எதிர்க்கவும் சகலத்தையும் செய்து முடித்துமுடன் இருக்கவும் திராணியம் உள்ளவர்களாக இருக்கும்படி தேவனுடைய எபேசியர் 6:10 சொல்லுது, தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை தரித்து கொள்ளுங்கள். எபேசியர் 6:13 சொல்லுகிறது, தேவனுடைய சர்வ ஆயுத வர்க்கத்தை எடுத்து கொள்ளுங்கள். ஒன்று, அதை நீ தரித்து கொண்டு இருக்க வேண்டும், அல்லது நீ எடுத்துக்கொள்ள வேண்டும். அதே ரோமரின் புஸ்தகம் 6வது அதிகாரம் 13வது வசனம் சொல்கிறது, நீங்கள் உங்கள் அவயங்களை அநீதியின் ஆயுதங்களாக பாவத்திற்கு ஒப்புக்கொடாமல் உங்கள் மரித்தோரிலிருந்து பிழைத்திருக்கிறவர்களாய் தேவனுக்கு ஒப்பு கொடுத்து உங்கள் அவயங்களை நீதிக்குரிய ஆயுதங்களாய் தேவனுக்கு ஒப்பு கொடுங்கள். அப்போ எபேசியர் 6:10 ஆண்டவர் சொல்கிறார், சர்வ ஆயுத வர்க்கத்தை தரித்துக்கொள். எபேசியர் 6:13 அதே ஆவியானவர் சொல்லுகிறார், சர்வ ஆயுத வர்க்கத்தை எடுத்துக்கொள். பவுல் சொல்லுகிறார், எங்களுடைய பேராயுதங்கள் மாம்சத்திற்குள்ளானவைகள் அல்ல, அரண்களை நிர்மூலமாக்க தேவ பலனாயிருக்கிறது. அதே ரோமரில் சொல்லப்படுகிறது, உங்கள் சரீரங்களை நீதியின் ஆயுதங்களாக ஒப்புக்கொடுங்கள்.
அப்போ எனக்கு அருமையான தம்பி, பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து இருக்க வேண்டும் சொன்னா, எனக்கு அருமையான சிஸ்டர் பிரதர், இந்த பிசாசின் தந்திரத்தோடு எதிர்த்து நிற்க வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையில வெறும் ஜெபம் மாத்திரம் போதாது, சர்வ ஆயுத வர்க்கத்தை கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். சர்வாயுத வர்க்கம். முதலாவது சர்வாயுத வர்க்கம் என்ன? திருப்பிக் கொள்ளலாம். எபேசியர் 6:14. சத்தியம் என்னும் கச்சை உங்கள் அறையில் கட்ட வேண்டும். அப்போ முதலாவது சர்வாயுத வர்க்கத்தில் உள்ளது என்ன? சத்தியம் என்னும் கச்சை. கச்சை, சத்தியம், ட்ரூத். சத்தியம், வேர்ட் ஆஃப் காட். சத்தியம், அறிவிகள். சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். சத்தியம் என்னும் கச்சை அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? ஏன் இந்த சர்வாயுத வர்க்கத்தில் பரலோகம் சத்தியத்தை வச்சிருக்கு தெரியுமா? திருப்பிக் கொள்ளலாம். யோவான் எழுதின நற்செய்தி நூல் 3வது அதிகாரம் 33வது வசனம். அவருடைய சாட்சியை ஏற்றுக்கொள்ளுகிறவன் தேவன் சத்தியம் உள்ளவர் என்று முத்திரை போட்டு நிச்சயப்படுத்துகிறான். அப்போ வசனம் சொல்லுகிறது தேவன் சத்தியம் உள்ளவர். அதாவது சொல்லுங்க, பிதா சத்தியம் உள்ளவர். சொல்லுங்க, பிதா சத்தியம் உள்ளவர். சரியா? ரெண்டாவது, யோவான் எழுதின நற்செய்தி நூல் 14வது அதிகாரம் 6வது வசனத்தை வாசிக்கலாம். யோவான் 14:6. அதற்கு இயேசு, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன், என்னாலே அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்திலே வரான். இப்போ இயேசு கிறிஸ்து என்ன சொல்லுகிறார் அப்படின்னா, நான் சத்தியமாயிருக்கிறேன், நானே வழி சத்தியம். அப்போ ஃபஸ்ட்டு தேவன் சத்தியமாக இருக்கிறார், அதாவது பிதா சத்தியம் உள்ளவர். ரெண்டாவது வசனம் சொல்லுகிறது இயேசு சத்தியம் உள்ளவர். மூன்றாவது வசனத்தை திருப்பிக் கொள்ளலாம். 1 யோவானின் புஸ்தகம் 5வது அதிகாரம் 6வது வசனத்தை வாசித்தோம். என்னென்றால், இயேசு கிறிஸ்துவாகிய இவரே ஜலத்தினாலும் இரத்தத்தினாலும் வந்தவர். ஜலத்தினாலே மாத்திரமல்ல, ஜலத்தினாலே இரத்தத்தினாலே வந்தவர். நல்லா கவனிங்க, ஆவியானவர் சத்தியமாகையால் ஆவியானவரை சாட்சி கொடுக்கிறார். இவன் மூணாவது என்ன சொல்லுது அப்படின்னா, ஆவியானவர் சத்தியம் உள்ளவர். அப்போ யோவான் 3:33 பிதா சத்தியம் உள்ளவர். யோவான் 14:6 இயேசு சத்தியம் உள்ளவர். 1 யோவான் 5:6 ஆவியானவர் சத்தியம் உள்ளவர். அப்போ சத்தியத்தை கர்த்தரை அறிந்தவர்களாய், வசனத்திங்கிற பட்டயத்தை எடுத்துக்கொண்டவர்களாய் நம்முடைய கச்சையிலே அதை கெட்டி இருக்க வேண்டும். ஆமென் சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுங்க. சத்தியம் என்னும் கச்சையை நம்முடைய அறையிலே நாம் கெட்ட வேண்டும். எனக்கு அருமையான தம்பி, எனக்கு அருமையான தங்கச்சி, சர்வாயுத வர்க்கத்திலே முதல் ஆயுதம் என்ன தெரியுமா? ட்ரூத், சத்தியம், உண்மை. இந்த சத்தியத்துங்கிற அந்த வார்த்தை, இந்த சத்தியம்ங்கிற கர்த்தருடைய பரிசுத்த ஆவியானவரை நம்முடைய கச்சையிலே நாம் கட்டினவர்களாக இருக்கும் பொழுது சத்துரு தோற்று போவான். வேதம் சொல்லுகிறது, சத்தியத்தை நீ அறிவாய், சத்தியம் உன்னை விடுதலையாக்கும். சத்தியம்னா என்ன? பிதா சத்தியமாக இருக்கிறார், இயேசு சத்தியமாக இருக்கிறார், ஆவியானவர் சத்தியமாக இருக்கிறார். தேவனை குறித்தான அறிவு சத்தியம், தேவனை குறித்தான அந்த வார்த்தைகள் சத்தியம், தேவனின் மனப்பண்புகள் சத்தியம், தேவனுடைய வார்த்தைகள் சத்தியம், தேவனுடைய நடக்கைகள் சத்தியம். இதை அறிந்தவர்களாய் நாம் இருக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில், நம்முடைய ஜீவியத்திலே நமக்கு விரோதமாக எழும்புகிற பிசாசை நாம் ஒன்றுமில்லாமல் போடுவோம் என்பதிலே எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. அப்போ தேவ பிள்ளையே, கர்த்தருடைய பிள்ளையே, கர்த்தருடைய சமூகத்தில் அமர்ந்திருந்து அந்த சத்தியத்தை தியானிப்போம். சத்தியத்தை தியானிக்க அறைக்கிலே சத்தியங்கள் கட்டப்படும். நம்முடைய அறையிலே அது கட்டப்பட்டு நம்ம கூடவே அது எப்போதும் துணியில் இருக்கும். அப்போ இனிமேல் நம்ம ஒன்று புரியணும், இனிமேல் சர்வ ஆயுத வர்க்கம் நமக்கு இருக்கான்னு நமக்கு பார்க்கணும். அதனால தான் இன்றைக்கி நம்ம கேட்குறோம், அந்த ஊழியக்காரங்க ஜோமனை பேய் போகுது, இந்த ஊழியக்காரங்க ஜோமனை போக மாட்டேங்குது. என்ன மேட்ரு அப்படின்னா, அவன் சர்வ ஆயுத வர்க்கத்தை தரித்திருக்கிறான், அதை எடுத்திருக்கிறான். இந்த ஊழியக்காரர் அதை செய்யலை.
அதுதான் மேட்டர். அப்போ வந்து இந்த சர்வ ஆயுத வர்க்கம் நம்முடைய வாழ்க்கையில் நிலைப்படும் பொழுது கர்த்தர் நம்மளை கொண்டு தேசத்தில் கிரியை செய்கிற பிசாசின் தந்திரங்களை அழிப்பார். நம்மளை ராஜ்யத்தின் செல்ல பிள்ளையாக மாற்றி உயர எடுத்துக்கொண்டு அவரோடு கூட சிங்காசனத்தில் அமர வைப்பார் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அப்போ இருக்கிற இடத்துல அப்படியாக கண்களை மூடி ஆண்டவருடைய முகத்தை நம்ம நோக்கி பார்ப்போம். ஆண்டவர்கிட்ட சொல்லுவோம், ஆண்டவர் சத்தியம் என்னும் கச்சை, ஆண்டவரை தீங்கு நாளில் இவனை எதிர்த்து கொள்ளும்படி தேவனுடைய சர்வ ஆயுத வர்க்கத்தை எடுத்துக்கொள்ள தரித்து கொள்ள அப்பா எங்களுக்கு அந்த அனுக்கிரகத்தை தருவீராக. ஆண்டவரை நீர் சத்தியம் உள்ளவராக இருக்கிறீர், இயேசு சத்தியம் உள்ளவராக இருக்கிறீர், பரிசுத்த ஆவியானவரே நீங்கள் சத்தியம் உள்ளவராக இருக்கிறீர், பிதாவை நீங்கள் இருக்கிறீங்க, ஏசப்பா நீங்கள் இருக்கிறீங்க. எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். எங்களுக்குள்ளேயும் சத்திய ஆவியானுடைய வல்லமை, எங்களுக்குள்ளேயும் சத்திய ஆவியானுடைய பிரசன்னம் ஆண்டவரை அறையிலே கட்ட வேண்டும், சத்தியத்தை அறையிலே கட்ட வேண்டும். சத்தியத்தை அறையிலே கெட்டி சத்துருவை ஜெயிக்க பரலோகத்தின் ஆவியானவர் எங்களுக்கு அனுக்கிரகம் பண்ணும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த ஜாஷுவா டிவியில் இணைந்திருக்கிற ஒவ்வொரு தாய்மார்கள், தகப்பன்மார்கள், வாலிப தம்பிமார்கள், வாலிப தங்கச்சிமார்கள் எல்லாத்தையும் உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். எங்களை கர்த்தர் ஒரு விசையாய் பலப்படுத்தும். இவருடைய தேவைகள் சந்திக்கப்படட்டும், இவருடைய வியாதிகள் மாறட்டும், உபத்திரவங்கள் மாறட்டும், கண்ணீர்கள் மாறட்டும், அவமானங்கள் மாறட்டும், புலம்பல்கள் மாறட்டும், இக்கட்டுகள் மாறட்டும். நிச்சயமாகவே முடிவு உண்டு. தூடாபா கந்தாடா தாடா தாடாராபா துடாந்தலா ஷபாந்தலாபா. உன் நம்பிக்கை வீண் போகாது சொன்ன வார்த்தையின்படி இவர்களுக்கு நிச்சயமாகவே முடிவு உண்டாகட்டும். இவர்கள் நம்பிக்கை வீண் போகாமல் இருக்கட்டும். இந்த குடும்பங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கட்டும். சத்தியத்தை அறையில் கெட்டிட்டு ஓட எங்களுக்கு கிருபை தாரும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். பிரியமான தேவ பிள்ளைகளே, தேவ பிரசன்னத்தில் அமர்ந்திருப்போம். நேற்று ஊழியத்தை முடிச்சுட்டு ஜபத்தை முடிச்சுட்டு வீட்டுக்கு போகும்போது அந்த சர்வ ஆயுத குறுக்கத்தான பல கேள்விகள். ஒரு ஊழியக்காரனுக்கு, ஒரு தேவ பிள்ளைக்கு கர்த்தர் கொடுக்குற அந்த ட்ரெஸ் ரொம்ப முக்கியம். சர்வ ஆயுத வர்க்கம். இந்த சர்வ ஆயுதங்கள் நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு சொந்தமாய் மாறும்போது எப்பேற்பட்ட பாவத்தையும் ஓவர் கம் பண்ணலாம், எப்படிப்பட்ட சத்துருவையும் ஜெயிக்கலாம், எப்பேற்பட்ட பொல்லாத மனிதர்களுக்கு முன்பாக வாழ்ந்து காண்பிக்க முடியும். பயப்படாதீர்கள். அடுத்த வாரம் நாம் சந்திக்கும் வரைக்கும் தேவ கிருபையும் தேவ பிரசன்னமும் உங்களோடும் எங்களோடும் தேவ பிரசன்னத்தோடு இருக்கிற தேவ பிள்ளைகள் உலகத்தில் இருக்கிற எல்லா பரிசுத்தவான்களோடும் இருப்பதாக. இணைந்திருங்கள் ஜாஷுவா டிவியோட. நம்ம அடுத்த வாரம் சந்திக்கலாம். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்துட்டாங்க. வாங்க 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 வாங்க. வணக்கம்மா, உட்காருங்க. பொண்ணை கூப்பிட்டு வாமா. பொண்ணை பிடிச்சிருக்கா? பொண்ணை பிடிச்சிருக்குது. உங்க பர்னிச்சர்ஸ் ரொம்ப அழகா இருக்குது. அதுவா, எங்க அப்பா காலத்துல இருந்தே வீட்டுக்கு தேவையான ஜன்னல், கதவு எல்லாத்தையுமே கடையாளூர் நாதன் டிம்பர்ஸ்ல தான் வாங்குவோம். இப்போ அவங்களோட புது பர்னிச்சர் ஷோரூம் சங்கரன் கோவில் ரோடு கடையாளூர் மிக பிரம்மாண்டமா ஆரம்பிச்சிருக்காங்க. அவங்க கிட்ட நம்ம வீட்டுக்கு தேவையான மாடல் பர்னிச்சர்ஸ், வுட் பர்னிச்சர்ஸ், டைனிங் டேபிள், ஆபீஸ் சேர், மர பீரோல், மரக்கட்டில், மெத்தை, அதுபோக எலக்ட்ரானிக்ஸ் பொருட்கள் அனைத்தும் ஒரே இடத்துல இப்போ கிடைக்குது. கல்யாணத்துக்கு தேவையான அனைத்து சீர்வரிசை பொருட்களும் ஒரே இடத்துல வாங்கிக்கலாம். இங்க இல்லன்னு எதுவுமே இல்ல. நியாயமான விலை, கலைநயம் மிகுந்த வேலைப்பாடு, தரமான பொருட்கள். என் பொண்ணு கல்யாணத்துக்கு அங்கதான் சீர்வரிசை வாங்க போறேன். அது என்ன, உங்க வீட்டு பொண்ணு நம்ம வீட்டு பொண்ணு, நம்ம எல்லாரும் சேர்ந்து குடும்பத்தோட போய் எடுப்போம். வாங்க, குடும்பத்தோட போகலாம். நாதன் டிம்பர்ஸ் துணை நிறுவனமான நாதன் பர்னிச்சர்ஸ், சங்கரன் கோவில் மெயின் ரோடு, கடையாளூர்.